ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதானே இறையருளாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு மாத ஆங்கில மாத படங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தின் மூலம், ஏன்னா பாத்தீங்கன்னா 2025 கடைசி மாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம். இந்த மாதத்தினுடைய நிகழ்வுகள் வருங்கால வருடம்னு என்று சொல்லக்கூடிய 2026 எதிரொலிக்கும். அந்த வருடத்தை நம்பிக்கையோடு நகர்வதற்கு இது ஒரு துணையாக இருக்கும். அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. பார்ப்போம் துலாம் ராசிக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 நாள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 1, 2, 3. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. அதாவது எத்தனை நாளைக்கு தான் நம்ம கதறுவது, கண்ணீர் சிந்துவது, வேதனையில் துடிப்பது, கவலையே பட வேண்டாம். அதுக்கு ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு கட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, குரு பகவான் சாதகமா இருக்கின்றார். எப்படி சாதகமா இருக்கின்றார்? மிதுனத்திலிருந்து கடகம் வந்த குரு பகவான் திரும்ப பாத்தீங்கன்னா அதிசாரமாக கொஞ்ச காலம் கடகத்திலேயே இருந்தவர் திரும்பவும் அவர் மிதுனம் போய்விட்டார். மிதுனத்திலிருந்து அவர் 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். அற்புதம். இழந்ததை திரும்ப பெறுவதற்கோடு மட்டுமல்லாமல் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடியவர். நான் சொல்வதை படிப்படியாக கவனித்து வாருங்கள். அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவான் சாதகமாக இருப்பது ஒன்றே போதும். குரு பகவான் சாதகமாக இருப்பதனால தொட்டது துளங்கும். எடுத்து வைக்கின்ற காரியங்கள் அற்புதமான ஒரு நிலையை தரும். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மறவாத துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படியாக குறைவதை காணலாம். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். எதிர்ப்புகளை ஜெயித்து காட்டுவீர்கள். இது ஒன்றுதான் இந்த மாதத்துல எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகள் எதுல வரும்? தொழில வரும், வாழ்க்கையில வரும். தொழில் வாழ்க்கை இரண்டிலும் வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து அவைகளை தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற தொடங்கும். அதே நேரத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதனால எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். அது மட்டும் கிடையாது, செல்வாக்கு உள்ளவர்களில் பகை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது அரசியல்ல, பொது வாழ்க்கையில பலம் மிக்க சில செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய பகை வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதை தரக்கூடியவன் யாருன்னா ராகுதானே. அதே நேரத்துல கடத்திரகாரகன் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஆகியோராக நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை தரும். கலங்கித்தான் போய்விட்டீர்கள், அப்பிரச்சனைகளை சந்தித்து சோர்ந்துதான் போய்விட்டீர்கள். அந்த நிலை மாறுவதை நீங்கள் உங்கள் வாழ்வில் உணரலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானால் தோஷம் ஏற்படுவதனால உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. உடல்நிலை இத காரணம் என்னதான் இருந்தாலும் பொண்ணும் பொருளும் பட்டமும் பதவியும் இருந்தாலும் கூட உடல்நிலை, அந்த உடல்நிலை மட்டும் சரியாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சரியான தருணம். அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது, நீண்ட தூர பயணங்களை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருப்பதனால துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அந்த எளிதில் உணர்ச்சி படுவதனால சில சங்கடங்களையும் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால நிதானமா இருங்க. நான் முதலே சொன்ன கவனமாக இருந்து விடுங்கள். அதாவது தேவகுரு நன்மைகளை தந்தாலும் கூட அசுரகுரு சற்று கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கை தருகின்றார். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதம் டிசம்பர் மாதம் நற்பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அதே நேரம் சொல்லுவேன்னா குரு பகவான் என்னதான் நன்மைகளை தந்தாலும் சுக்கிரன் சில உணர்ச்சி அதீதத்தின் காலமாக சில தவறான பாதையை நோக்கி சென்று விடுவீர்களோ, சில பகைகளை சம்பாதித்து விடுவீர்களோ என்ற ஒரு பயம் இருப்பதனால இந்த மாதத்தில் ஒரு நிகழ்வு தாங்க. டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலேயே கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம். ஒரு முறை திருவண்ணாமலை சென்று தீப தரிசனம் செய்யுங்கள். முடியாதவர்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றி வைத்து சுக்கிரனையும் சிவனையும் வழிபாடு செய்யுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க. துலாபராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனி பஞ்சம சனியாக மாறுகின்றார். அதாவது முன்னும் பின்னும் வாழ்வு நடைபெறுவதாக இருப்பதனால அந்த வகையில பார்க்கும் பொழுது நரசிம்மர் கண் திறப்பார் கார்த்திகை மாதம் என்று ஒரு நம்பிக்கை. குறிப்பாக சோழிங்க நரசிம்மர் ஒரு முறை துலாபராசிக்காரர்கள் முடிந்தால் அவசியம் நீங்க சோழிகர் நரசிம்மரை சென்று அவர் பாதம் படியுங்கள். கை நிறைய தாமரை மலர்களை சென்று தாயார் பாதத்தில் வைத்து வழிபடுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனி பகவான் இவரை தொட்டு நாமே வழிபாடு செய்யலாம், அவர் பாதம் படியலாம். இந்த ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அதிலிருந்து நீரை வெளியேற்றி அதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவீர்கள். ஆனால் அற்புதமான யோக பலனை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம். ஒரு திருமணம்
பேசுறோம், அதுல தடை வருது, பிரச்சனை வருது. ஒரு தொழில் தொடங்குறோம், அது நல்ல முறையில் நடத்த முடியாமல் போராடுகின்றோம். எங்கோ யார் மூலியமாவோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் சொன்ன இந்த 2 பரிகாரங்களை செய்து பார்ப்பீர்களானால் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த டிசம்பர் மாதம் அமைவதோடு கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகள் மறைந்து எதிர்காலத்துல பயமில்லாத ஒரு நிம்மதியான ஒரு நிலையை ஏற்படுத்தும்.